களத்தில் முந்துகிறதா அதிமுக அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் இருக்குது. அதிமுக தொடர்ச்சியாக என்ன சொல்வது, ஒரு லைம் லைட்டில் இருக்கக்கூடியமான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தொகுதி பங்கீட முடித்தாங்க. இன்னும் ஒரு சில கட்சிகளோடு தான் தொகுதி பங்கீட முடிக்க வேண்டியதாக இருக்குது. யார் யாருக்கு என்ன தொகுதி, சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் அவங்க தொகுதியும் கூட சொல்லிட்டாங்க. தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டாங்க. இன்னைக்கு மார்ச் 25 தன்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்க இருக்கிறார். அதிமுகவில் யார் யாருக்கு எத்தனை தொகுதி அப்படின்றது இறுதி செய்யப்பட்டுட்டு என்னென்ன தொகுதிகள் அப்படின்றது இறுதி செய்யப்படலை. ஏப்ரல் 2ஆம் தேதி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். மார்ச் 25 தொடங்கிட்டார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு இருக்கு. அதில் 23 வேட்பாளர்கள் இடம்பெற்று இருக்கிறார்கள். அவங்க யார் யார் என்னென்ன தொகுதி என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 23 பேருமே எல்லோருமே பரிச்சயப்பட்ட முகங்கள் தான். முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய மிக முக்கியமான முகங்கள் எல்லோரும் இந்த முறையும் தேர்தலில் களம் காண இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா முதல் தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி எண் 86. அங்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், முன்னாள் முதலமைச்சர். அதே போல் 2 54 வேப்பனஹள்ளி. அங்கு கேபி முனுசாமி அவர்கள் போட்டியிடுகிறார், அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர். அதே போல் 132 திண்டுக்கல். அங்கு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுகிறார், அதிமுகவினுடைய பொருளாளர். அதுக்கப்புறமாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர். அதே போல் 131 நத்தமில் இரா விஸ்வநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவரும் துணை பொதுச் செயலாளர். அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கலினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர். இப்போ திண்டுக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவில் 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஒன்று நத்தம் சீனிவாசன், ஒன்று திண்டுக்கல் சீனிவாசன், இன்னொன்று நத்தம் விஸ்வநாதன். 2 பேருமே போட்டிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 5வது தொகுதி 119 தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி அவர்கள் போட்டியிடுகிறார். எஸ்பி வேலுமணியும் அதிமுகவில் இருவேறு பதவிகளில் இருக்கிறார். ஒன்று தலைமை நிலைய செயலாளர், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர். இந்த 2 பதவிகளில் இருக்கிறார். அதே போல் குமாரபாளையம் 97 குமாரபாளையம். அங்கு பி தங்கமணி அவர்கள் போட்டியிடுகிறார். தங்கமணி நாமக்கல் மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருக்கிறார். அதே போல் 17 ராயபுரமில் டி ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். டி ஜெயக்குமார் அமைப்பு செயலாளராகவும் இருக்கிறார். அதே போல் வடசென்னை தெற்கு, அதில் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். 8வது முறையாக ராயபுரத்தில் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். முதல்ல 91 போட்டியிட்டார், வெற்றி. 96 தோல்வி. அதுக்கப்புறமாக 2001 2016 வரைக்கும் தொடர்ச்சியாக வெற்றி. 2021 தோல்வி. இப்போ மீண்டும் 8வது முறையாக ராயபுரத்தில் டி ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல் மயிலம் 71. அங்கு சி.வி. சண்முகம் அவர்கள் போட்டியிடுகிறார். தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். விழுப்புரத்தினுடைய மாவட்ட செயலாளர். அவர் கடந்த முறை விழுப்புரம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு இருந்தார். இந்த முறை விழுப்புரத்திலிருந்து மயிலத்துக்கு மாறி இருக்கிறார். 9 194 மதுரை மேற்கு. அங்கு செல்லூர் ராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார், அமைப்பு செயலாளர். அதே போல் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர். அதே போல் பாலக்காடு 157 பாலக்காடில் கேபி அன்பழகன் அவர்கள் போட்டியிடுகிறார், தருமபுரி அதிமுக மாவட்ட செயலாளர். 169 நன்னிலமில் காமராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார், திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர். அதே போல் 165 வேதாரண்யத்தில் ஓஎஸ் மணியன் அவர்கள் போட்டியிடுகிறார், நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர். 179 விராலிமலை. அங்கு டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிடுகிறார், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட அதிமுகவினுடைய செயலாளராக இருக்கிறார். அதே போல் 218 கோயில்பட்டியில் கடம்பூர் ராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். ஏற்கனவே 2011 2016 2021 3 முறை அங்கு வெற்றி பெற்றவர். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளராகவும் அவர் இருக்கிறார். அதே போல் 196 திருமங்கலம். அங்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அம்மா பேரவையினுடைய செயலாளராகவும் அவர் இருக்கிறார். அதே போல் மதுரையில் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார்.
205 சிவகாசி, அங்கே வந்து கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் போட்டியிடுகிறார். விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் அதிமுகவில். கடந்த முறை அவர் வந்து ராஜபாளையத்தில் போட்டிட்டு இருந்தார், அங்கே தோல்வியை தழுவினார். அதுக்கு முன்னாடி 2016 சிவகாசியினுடைய எம்எல்ஏவாகத்தான் இருந்தார். இப்போ அவர் வந்து சிவகாசி டு ராஜபாளையம் போனார். ராஜபாளையத்திலேருந்து மீண்டும் தன்னுடைய சிவகாசி தொகுதிக்கே வந்துட்டார். அதே போல் மதுரவாயில் வந்து 7வது தொகுதி வந்து மதுரவாயில் 234. அங்கே வந்து பெஞ்சமின் அவர்கள் போட்டியிடுகிறார். பெஞ்சமின் வந்து 2016 டு 21 எம்எல்ஏவாக இருந்தவர். கடந்த முறை தோல்வியை தழுவினார். திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருக்கிறார். அதே போல் கலசப்பாக்கம், திருவண்ணாமலையில் வரக்கூடிய கலசப்பாக்கம் 65வது தொகுதி. அங்கே அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர். கடந்த முறை அவர் வந்து போரூர் தொகுதியில் போட்டிட்டு இருந்தார். இந்த முறை அவர் வந்து கலசப்பாக்கம் தொகுதிக்கு மாறுறார். அதே போல் 195 திருப்பரங்குன்றம், அங்கே VV ராஜன் செல்லப்பா அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் வந்து போட்டியிடுறார். அதிமுகவில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக அவர் வந்து இருக்கிறார். அதே போல் 104 பவானியில் வந்து KC கருப்பண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர். அதே போல் 49 ஜோலார்பேட்டையில் KC வீரமணி அவர்கள் போட்டியிடுகிறார், திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர். அதே போல் 135 கரூர், அங்கே வந்து MR விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். 2016 வெற்றி, 2021 செந்தில் பாலாஜியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி. இந்த முறை மீண்டும் 2026 MR விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். MR விஜயபாஸ்கர் தான் அதிமுகவினுடைய கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போல் 149 அரியலூர், அங்கே தாமரை ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த 23 வேட்பாளர்களை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இன்று மாலையிலிருந்து அவர் தன்னுடைய தேர்தல் பரப்புரையும் தொடங்க இருக்கிறார். ஸோ இந்த 23 பேரில் 16 பேர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ, 20 பேர் வந்து முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். இதில் பெண்களோ இஸ்லாமியர்களோ யாரும் இல்லை. 23 பேருமே இவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்ம் சீட்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சவர்கள் தான், அறிந்த முகங்கள் தான். தமிழ்நாடு முழுக்க அறிந்த முகங்களுக்கு தான் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது. கடந்த முறை வந்து முதற்கட்டமாக ஒரு 7 பேரை அறிவிச்சிருந்தாங்க. இந்த முறை 23 பேரை அறிவிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ அதிமுக கூட்டணியில் தொகுதிகள்லாம் இறுதி செய்யப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வந்துச்சு. இன்னும் ஓரிரு நாட்களில் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற முன்னாள் அமைச்சர்களாக இருந்த எல்லோருமே மீண்டும் அவங்க தொகுதிகளையே ரீட்டைன் பண்ணுறாங்க. இதில் ஒரு 3 பேர் தான் தொகுதி மாறி இருக்கிறாங்க. CV சண்முகம் விழுப்புரம் டு மயிலம் மாறி இருக்கிறாரு. KT ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையத்திலிருந்து சிவகாசிக்கு மாறி இருக்கிறாரு. அதே போல் வந்து அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி போரூர்லேருந்து கலசப்பாக்கத்துக்கு மாறி இருக்கிறார். ஸோ 8வது முறையாக ஜெயக்குமார் வந்து ராயபுரத்தில் தான் போட்டியிட போகிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதிமுகவினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.